முதலமைச்சர் ஸ்டாலினை மத்திய அரசு பதவி நீக்கம் செய்து அவரது தலைமையிலான அரசை உடனடியாக முடக்கம் செய்ய வேண்டும். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் காட்டமாக தெரிவித்தார். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையின் போது சர்வாதிகாரத்தனமான செயலை முதலமைச்சர் ஸ்டாலின் அரங்கேற்றியுள்ளார் என்றும், தமிழக ஆளுநரை எதிர்ப்பதாக நினைத்துக் கொண்டு அரசியல் சாசனத்தை எதிர்க்கும் எந்த முதலமைச்சரும் பதவியில் நீடிப்பதற்கு தகுதியற்றவர் என்றும் காட்டமாக கூறினார். மேலும் புதுச்சேரியில் பல்வேறு துறைகளில் செலவிடப்படாத நிதியை மடைமாற்றம் செய்ய சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்று குறிப்பிட்டார். தமிழகத்துடைய முதலமைச்சர் சட்டவிரோத முதலமைச்சராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஆளுநரை எதிர்ப்பதாக கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் இனிமேல் ஆண்டின் முதல் கூட்டத்தில் ஆளுநர் உரையை இல்லாமல் சட்டமன்றத்தை நடத்துவதற்கு வழிவகை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலே பேசுறார். எவர் ஒருவர் அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருக்கின்றாரோ, அவர் எப்படிப்பட்ட முதலமைச்சராக இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டம் மத்திய அரசுக்கு வழங்கியுள்ள அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தை உடனடியாக மத்திய அரசு முடக்கம் செய்ய வேண்டும்.